குடும்பத்திற்குள்ள ஒரு பிரிவினையான ஒரு சூழ்நிலை வருதுன்னா அது கர்த்தர் அனுமதிக்கிறது கிடையாது. ஆமே. இன்னைக்கு பலர் என்ன நினைச்சிட்டு கர்த்தர் ஒருவேளை இப்படி என்ன அனுமதிச்சிருக்கிறார், அப்படி அனுமதிக்க மாட்டார். குடும்பத்தை பிரிக்கத்தக்கதா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவை பிரிக்கத்தக்கதாய், அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு உறவை பிரிக்கத்தக்கதாய் கர்த்தர் எந்த ஒரு சோதனையும் அனுமதிக்க மாட்டார். சொல்லுவதற்கான வயசு எனக்கு கிடையாது. ஆனாலும் கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து ஊழியக்காரன் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் பேசல, ஆவியானவர் பேச வைத்துக் கொண்டிருக்கிறேன். புருஷன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு பிரிவினை போல ஒரு சூழ்நிலை வருதுன்னா ஆமா, உடனே ஒரு தெய்வ பிள்ளை முழங்கார் போட்டு ஜெபிக்கணும். ஆமா, இது கர்த்தர் அனுமதிப்பது அல்ல. எங்கேயோ ஒரு கேப்ல சாத்தம் வந்துட்டான், ஏதோ ஒரு கேப். அவன் தேவ சமூகத்தில் விழுந்துடணும், அப்பான்னு சொல்லி கதறணும். ஏன்னா குடும்பத்தை நாம கட்டி எழுப்ப முடியாது, குடும்பம் கர்த்தரால் தான் கட்டி எழுப்பப்படும். இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட எந்த ஒரு அந்தகார கிரியும் நம்முடைய குடும்பங்களிலே வராமல் இருப்பதாக சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னொரு அன்பு